ஜார்க்கண்டுடைய நிலை எப்படி இருக்கு? பிரியங்கா காந்தியினுடைய வெற்றி முகம் அப்படின்றது காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கொண்டாடக்கூடிய மனநிலையில் இருக்கிறதா? என்ன நிலவரம்? அளவில்லாத ஒரு மசாலா அம்சங்களை கொண்டிருக்கிற ஒரு பாலிவுட் திரைப்படங்களை மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் களம் நினைவுபடுத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த தேர்தலில் பார்த்தோம்னா சபதம், பாச போராட்டம், பழிவாங்கும் வேட்கை, ஏமாற்றம், துரோகம், உள்ளடி வேலைகள், வைராகியம்னு நிறைய அம்சங்கள் காண கிடைக்குது. 2024 மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு பின்னடைவை தந்த மாநிலங்கள்ல மகாராஷ்டிரா ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். 48 தொகுதிகள் கொண்ட அந்த மக்களவை தொகுதியில பாஜக 9 இடங்கள்ல வெற்றி பெற்றது. முதல்வர் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா 7 இடங்கள்ல வெற்றி பெற்றது. இந்த இடத்துலதான் பாஜக தலைமையிலான அந்த மகாயுத கூட்டணி அரசு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக முக்கிய மந்திரி மாஜி லட்சுமி பகின் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிற பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கும் அந்த திட்டத்துக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தினுடைய கதவுகளை எதிர்கட்சிகள் தட்டினாங்க. அதற்கான பலன் சரியா கிடைக்கல. இந்த மாதிரியான திட்டங்கள் தங்களுடைய சரிவை தவிர்க்கும் அப்படின்னு மகாயுதி கூட்டணி உற்சாகம் அடைந்தது. அதற்கான ரிசல்ட்டை நாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். முன்பை விட கூடுதல் சுறுசுறுப்புடன் மகாயுதி கூட்டணி இந்த தேர்தலை எதிர்கொண்டாங்க. மகாயுதி கூட்டணியில் நிறைய குழப்பங்கள் இருந்தது. தான் அடுத்த முதல்வர் அப்படிங்கிற வேகம் நிறைய பேருக்கு இருந்தது. தேவேந்திர பட்னாவிஸ் அதுல உறுதியாவே இப்போ வரைக்கும் இருக்காரு. மொத்தம் இருக்கிற 288 சட்டமன்ற தொகுதிகள்ல 140 இடங்கள்ல வேட்பாளர்களை நிறுத்தி இருப்பதன் மூலம் முதல்வருடைய பதவி தங்களுக்கே அப்படின்றத பாஜக மறைமுகமா உணர்த்தி இருந்தது. மகா விகாஸ் அகாடி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் முதல்வர் நாற்காலி மீது உத்தவ் தாக்கரேவுக்கு ஒரு கண் இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா இதய கோளாறால் பாதிக்கப்பட்டு ஆஞ்சியோ சிகிச்சை செய்து கொண்ட பிறகும் கூட ஓய்வெடுக்குமாறு மருத்துவர்கள் பரிந்துரைத்த நிலையிலும் கூட தேர்தல் பிரச்சாரத்துல முழு மூச்சோடன் உத்தவ் தாக்கரே ஈடுபட்டாரு. என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரை மகாராஷ்டிரத்தை காப்பாற்ற போராடுவேன்னு சூழல் எல்லாம் பண்ணாரு. அரசியல் அதிகாரத்துக்காக குடும்பத்தை உடைத்தார் அப்படின்னு அஜித் பவாரை பற்றி ஆதங்கத்தோடு சரத்பவார் பேசினார். ஏன்னா இந்த தேர்தல்ல சரத்பவார் வெல்வது அவருடைய கௌரவ பிரச்சனை மட்டும் கிடையாது, மகள் சுப்ரியா சுலேனுடைய எதிர்காலத்தை கட்டமைக்கிற வாய்ப்பாக சரத்பவார் பார்த்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் மகா விகாஸ் அகாடி கூட்டணி அறிவித்தது. அந்த சமயத்துல இது இந்துக்களை பிளவுபடுத்துகின்ற முயற்சி, இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு பாஜக தலைவர்கள் பேச தொடங்கினாங்க. அது மகாராஷ்டிராவில் எடுபட்டு இருக்கிறது என்பதுதான் சொல்லணும். அதுதான் இந்த தேர்தல் நிலவரத்துல முடிவுகள்ல எதிரொலிச்சிருக்கு அப்படின்றதே பார்க்கலாம். கட்டேங்க தோ பட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றுமையாக இல்லை என்றால் அழிக்கப்பட்டு விடுவோம் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் ஒரு முழக்கத்தை முன்வைத்தாரு. ஒற்றுமையாக இருந்தால் பாதுகாப்பாக இருப்போம்னு பிரதமர் மோடி ஒரு முழக்கத்தை முன்வைத்தாரு. இது எல்லாமே முஸ்லிம்களுக்கு எதிரான வழக்கமான இந்து அணியினுடைய திரட்டல்கள் அப்படின்னு தான் முதல்ல பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா பாஜகவுடன் கைகோர்த்து இருந்தாலும் மதச்சார்பற்ற கட்சி அப்படிங்கிற பிம்பத்தை விட்டுவிட விரும்பாத அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சி வெளிப்படையா இதை கண்டித்து அஜித் பவார் கட்சியின் சார்பில் முஸ்லிம்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டாங்க. அப்ப இன்னொரு பக்கம் யோகி மோடி பேச்சுகளை பாஜகவை சேர்ந்த பங்கஜா முண்டே, அசோக் சவான் போன்ற தலைவர்கள் எதிர்த்தாங்க. இதையெல்லாம் தாண்டி ஏக்நாத் சிண்டாவை பொறுத்தவரை தான் பாஜகவினுடைய கைப்பாவை இல்லை அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இந்த தேர்தலில் ஏற்பட்டது. அப்ப பட்டும் படாமல் அவர் காய் நகர்த்தினார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜகவுக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைன்றது கௌதம் அதானி இல்லத்துல நடைபெற்றதாகவும் அதுல சரத்பவார், அமித்ஷா, பிரபுல் பட்டேல் உள்ளிட்டோரோடு அதானி கலந்து கொண்டதாகவும் ஒரு இணைய இதழுக்கு அளித்த பேட்டியில அஜித் பவார் சொன்னாரு. இது சர்ச்சையை கலப்பினது, காங்கிரசுக்கு பேக் ஃபயர் ஆனதுக்கு, பின்னடைவுக்கானதுக்கு இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. தேசியவாத காங்கிரஸோட பாஜக பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மைதான் என்றாலும் அதானி குறித்து அஜித் பவார் சொன்னதுதான் உண்மை அல்ல அப்படின்னு தேவேந்திர பட்னாவிஸ் விளக்கம் கொடுத்தாரு. இந்த சூழல்ல தெலுங்கானாவில முஸ்லீம்களுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கப்படுவது போல மகாராஷ்டிரத்துல வழங்க பரிந்துரை செய்ய போவதா தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பேசினாரு. இது பாஜகவுக்கு ஒரு வாகான ஆயுதமானது. ராகுல் காந்தியுடைய கட்சி காங்கிரஸ் பின்னடைவை சந்திப்பதற்கு இந்த அறிவிப்பும் ஒரு காரணமா சொல்லப்படுது. ஏன்னா முஸ்லிம்களுடைய வாக்குகளை அறுவடை செய்ய ஓட் ஜிகாத்தை காங்கிரஸ் கொண்டு வந்ததா பட்னாவிஸ் இதுக்கு பதிலடி கொடுத்து மிகப்பெரிய எதிர்வினையை ஆற்றி விமர்சனம் பண்ணாரு. சோலாப்பூர்ல அவர் பிரச்சாரத்தின் போது ஏஐஎம் கட்சி தலைவர் அசாதீன் ஓவைசியும் அவருடைய சகோதரர் அக்ருபதரின் ஓவைசியும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதா தேர்தல் ஆணையத்துக்கு சிவசேனா ஷிண்டே அணி மிகப்பெரிய ஒரு கடிதத்தை எழுதியது. இதற்கு அப்புறம் மகாராஷ்டிரத்துல இடஒதுக்கீட்டுக்கான உச்சவரம்பு 50% தாண்டி அதிகரிக்கப்படும் காங்கிரஸ் தெரிவித்தது. இந்த ஜாதி மத கணக்குகள் அப்படிங்கிறது இங்க நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது பாஜகவிற்கு பலமாக சாதகமாக அமைந்திருக்கு, காங்கிரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றதே சொல்லலாம்.
ஏன்னா மராத்தா இடஒதுக்கீடு கோரி போராட்டம் நடத்திய மனோஜ் ஜெராங்கே பாட்டீல், மகா விகாஸ் அகாடி, மகாயுதி, இந்த எல்லாமே மராத்தாக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு முன்வர இல்லை அப்படின்னு பேசிட்டு வந்த சூழ்நிலையில தன்னுடைய ஆதரவாளர்களை தேர்தலில் நிறுத்தியது பேசு பொருளான நிலையில அந்த முடிவுகள்லாம் திரும்ப பெறப்பட்டது. மராத்தாக்கள், தலித்துகள், முஸ்லிம்களுக்கு இடையிலான ஒற்றுமை குலைந்து விடக்கூடாது அப்படின்னு இந்த முடிவை எடுத்ததா கூட கட்சிகள் தரப்புல சொல்லப்பட்டது. சரத்பவாரினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் இது பின்வாங்கப்பட்டது. இந்த அனுகூலம் மகா விகாஸ் அகாடிக்கு கிடைக்கும்னு கருதப்பட்ட நிலையில், ஆனால் அந்த அனுகூலம் கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தேர்தல் முடிவுல நம்மால தெரிஞ்சுக்க முடியுது. மகாராஷ்டிர சிறுபான்மையினரை பொறுத்தவரை முஸ்லிம்களுக்கு அடுத்ததாக அதிக எண்ணிக்கையில் இருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள். மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய 9 உறுப்பினர்கள் ஒருத்தர் கூட கிறிஸ்தவர் கிடையாது. அந்த மதத்தினர் ஷிண்டே அரசு மீது அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த பலன் மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்கு கிடைக்கலாம்னு எதிர்பார்க்கப்பட்டது. அனைத்து இந்திய கிறிஸ்தவ சங்கம் மகா விகாஸ் அகாடி கூட்டணிக்கு வெளிப்படையான ஆதரவை தெரிவித்தது. ஆனால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயம் இந்துக்களை பிளவுபடுத்துகிற முயற்சி அப்படின்னு பாஜக தலைமையில் ஏற்பட்ட அந்த பிரச்சாரம், அந்த விமர்சனங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பாஜகவுக்கு சாதகமா அனுகூலமா அமைந்திருக்கு. RSS சார்ந்திருக்கின்ற தேவை பாஜகவுக்கு இல்ல அப்படிங்கிற ரீதியில பாஜக தேசிய தலைவர் JP நட்டா பேசியது 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு பின்னடைவை தந்ததா பார்க்கப்பட்டதனால RSS உடன் நெருக்கமான உறவை பேணும் பட்னாவிஸ் இந்த முறை அந்த பிணக்கை தீர்த்து விட்டதாகவும் அதற்கான சகாயம் கிட்டியதாகவும் பாஜக இது இப்போ பாசிட்டிவாகவும் பலமாகவும் பார்க்கப்படுது. இப்ப விதர்பா பகுதியில விவசாயிகள் பிஜேபி மீது அதிருப்தியில் இருக்காங்க. வெங்காயம், சோயாபீன், பருத்தி, கரும்பு போன்ற பயிர்களுக்கான கொள்முதல் விலை குறைவு அப்படின்னு சொன்ன விவசாயிகளை கவருவதற்காக மகா விகாஸ் அகாடி கூட்டணி நிறைய முயன்றாலும் அங்க இருக்கின்ற விஷயங்கள், இங்க இருக்கிற அம்சங்கள், அந்த 1500 ரூபாய் ஊக்கத்தொகை என்பது பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதானி விஷயம் இங்க காங்கிரஸுக்கு பின்வடையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகாராஷ்டிரத்துக்கு வர வேண்டிய தொழில் நிறுவனங்களையும் வேலைவாய்ப்புகளும் குஜராத்துக்கு பாஜக கவர்ந்து சென்றதா காங்கிரஸ் முதல்ல குற்றம் சாட்டுச்சு. தேர்தல் பிரச்சாரத்தினுடைய கடைசி நாள்ல கூட அதானி மோடி குறித்து ராகுல் பேசினாரு. அது பாஜகவிற்கு பதற்றத்தை ஏற்படுத்தியது. அதற்கு சரியான பதிலடி தர அந்த கட்சியினர் தயங்கல. ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்துலதான் தான் வளர்ந்ததாக அதானி குறிப்பிட்டாரு. அதானியுடன் ராபர்ட் வத்ரா, சசி தரூர் இவங்கெல்லாம் கூட இருந்தாங்க. அசோக் கெலாட் முதல்வரா ராஜஸ்தான்ல இருக்கும்போது தெலுங்கானாவில காங்கிரஸ் ஆட்சி அதானி குழுமத்துடன் கையெழுத்தான வணிக ஒப்பந்தங்களை பாஜக பட்டியலிட்டது.